ஒலிம்பிக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வினோத் போகத் அப்படிங்கிற ஒரு பொண்ணு உமன் ரெஸ்லரில் ஃபைனல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 கேஜி அப்படிங்கிற இருக்கிற வேண்டிய வெயிட்டில் 100 கிராம் கூட்டிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது அமெரிக்கா சைனாவுக்கு நடந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க எப்படியாச்சும் பாலிடிக்ஸை உள்ளே கொண்டு வந்தாச்சு அந்த பொண்ணு ஆட வச்சுருப்பாங்க. ஆனால் இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இன்னும் வரைக்கும் தெரியல. ஏன்னா ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம். எல்லா நாட்டிலும் நிறைய கோல்டு மெடல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்து அவங்களால விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உமன் ரெஸ்லர்ஸ் கமிட்டியில் ஒரு தலைவர் இருக்காங்க. அது வந்து இந்த பெண்களெல்லாம் தப்பாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து ஒரு பெரிய போராட்டம் போனாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து அது ஒன்றும் திரும்பி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் வினோத் போகத் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களால முடியலை. இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை வருமா எனக்கு சத்தியமாக தெரியல. அதாவது நமக்கு திறமை இருந்து அதை அங்கீகரிக்கிற ஆள் தான் ரொம்ப கவலையாக இருக்குது. திறமைக்கான வாய்ப்பு மறுக்கப்படுறத விட வழி எனக்கு கிடைச்ச வாய்ப்பில் இதை சொல்லணும்னு நினச்சேன்.